நான் தான் இங்கு சரியானவன், என்னால் தான் இந்த செயல் நடந்தது, என்னால் தான் இதை செய்ய முடியும், நான் இல்லைன்னா இந்த செயல் நடந்திருக்காது. இப்படி தன்னை உயர்த்தி கொண்டு செயல்படுவது தான் ஆணவம் அப்படிங்கிறது. இப்படி தன்னை உயர்த்தி கொண்டு செயல்படுவதில் மட்டும் ஆணவம் செயல்படாது, தன்னை தாழ்த்தி கொண்டு செயல்படுவதிலையும் அந்த ஆணவம் செயல்படும். எப்படி அப்படின்னா, தன்னை யாருக்குமே பிடிக்காது, அதாவது என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்காது, என்னாலலாம் எதுவுமே செய்ய முடியாது, நான்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை, நான் எதற்குமே தகுதியானவன் இல்லை, அப்படி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அதில் சிக்கிக்கொள்வதும் ஆணவம் தான் தெரிஞ்சுக்குங்க. தன்னை உயர்த்தி கொண்டு செயல்படுவதிலையும் ஆணவம் செயல்படும், தன்னை தாழ்த்தி கொண்டு செயல்படுவதிலையும் ஆணவம் செயல்படும். ஆணவம் வெளியிலிருந்து உங்களுக்கு வர்றது இல்லை, உங்களுடைய மனதிலிருந்து தான் அது வளருது. அறிவு, அழகு, பணம், பதவி, புகழ், திறமை, பக்தி, இப்படி இதன் எல்லாவற்றிலும் இதில் எதன் மூலமாகவும் ஆணவம் செயல்படும். இங்கே எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு, ஆனால் இதில் என்ன மாதிரி இதை யாராலையும் செய்ய முடியாது, நான் மட்டும்தான் இதில் சிறந்தவன், நான் மட்டும்தான் இதில் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அங்கு உங்களுடைய திறமை வளர்வதை விட அங்கு உங்களுடைய ஆணவம் தான் வேகமாக வளரும். அதே மாதிரி ஒருவர் ஆன்மீக பயணத்தில் முன்னேறிட்டு வர்றாரு, அவர் தினமும் பக்தி பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. இப்படி பண்ணிகிட்டே வரும்போது அவர் என்னை விட பக்தி பண்ண முடியாது இந்த உலகத்தில் யாரும், நான் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அவரையும் ஆணவம் விட்டு வைக்காது, அவருக்குள்ளேயும் ஆணவம் தன்னுடைய இடத்த பிடிச்சிரும், ஆணவம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பணிவானவன் அப்படி செயல்பட்டாலும் அதுவும் ஆணவத்தின் மற்றொரு வடிவம் தான் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆணவத்தை நீங்க போராடி முயற்சி பண்ணி அழிக்க முடியாது. அப்படி நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அழிக்கணுங்கிற நினைப்புல கூட ஆணவம் மறைந்து நுட்பமா செயல்படும். ஆமா, உங்களால அழிக்க முடியாது. அப்ப எப்படி இந்த ஆணவத்தை அழிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,